ஷேய் விஷ்ணு பிரமா நான் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கடவுள் பூமியில் இறங்கிட்டாருன்னா மனம் இறங்கி வந்து கேட்கணும். ரொம்ப அழிமாட்ட சேட்டையில் போகிறான். பானிட்ட பூமியை அழிக்கும், பறவைகளை அழிக்கும், மரங்கள் பூரா அது வாழணும். அதுகளே மரங்கன்னா மரங்களில் பூராமே குருவி பறவைகள் அது உட்காந்துருக்கும். அத்தனையும் அழிச்சு வரான். நிலத்தடி தண்ணியை பூரா உறிஞ்சி எடுக்கும். பூரா வெளியே விடையில வெறும் கெமிக்கல் ஆள்காலை பூரா விட்டு பூமியை பாழாக்குதான். அத்தனையும் பார்க்கலையா? மன இறங்கலையாப்பா. கோர்ட்டிலேருந்து நீதிபதி சர்ச்சு கோர்ட்டார் கீழே இறங்கி வந்து எல்லாம் செக் பண்ணணும். கடவுள் கொடுத்துருக்கார், நீதிமான் கொடுத்துருக்கார். நீதியை தவறி நடக்கு. அதுக்கு தான் இப்போ கணக்கை போடுதார். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏ பூரா அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை, ஓவர் சேட்டையில் மிதந்து போகிறான். எம்எல்ஏ உடனே வந்தோடனே கூட்டம் வந்துச்சுன்னா பொம்பளையை பார்த்து கும்பிடுவான். பொம்பளையவா இருக்கா அப்படின்னு பார்த்து கும்பிடுவான். பொம்பளையை பார்த்து கும்பிட்ட உடனே அவள் 2 காலை பிளந்து நீ நல்லா இருக்கா அப்படிங்க. ஆண் பெண்ணு இருந்துச்சுன்னா பெண்ணு இப்போ பெண்ணையும் போடுறதால எம்எல்ஏவுக்கு கீழே இங்கிட்டு வந்து பார்த்தா பொம்பளை அவள் ஆணை பார்த்தோன்னே ஏப்பா நான் நல்லா இருக்கானான்னு அவள் கேட்கா. நான் தான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு அந்த ஓட்டு முத்திரை தட்டிருங்கன்னு கேட்கா. எவ்வளோ பெரிய கூத்தடிச்சு மேலே அடித்து பூமியை பாழாக்குதான். மது போதை பூரா குடும்பமும் சீரழிஞ்சு போச்சு. விவசாயம் பண்ணி சாப்பிட்றவனை பாழாக்கிட்டான். பல லட்சம் கோடி பூரா வச்சு அவன் மில்லு தொழிற்சாலை கம்பெனியில் போட்டு வாடா நீ வேலை பாரு, கோட்டு பிராந்தி பிரியாணிலாம் சாப்பிட்டு அவனுக்கு 1000 ரூபா சம்பளம் அப்படின்னு இவன் பாழாக்க விடுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றத்து மேலே குற்றம், குற்றமான குற்றம். நீதிமான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிபதியை பூரா உட்கார்ந்து கேள்வி கேட்கணும், பார்க்கணும். இராணுவ நீதிமன்றம் போட்டார், தக்க பாதுகாப்பு இல்லாமல் எல்லாமே பாழாக்கிட்டான். தக்க எல்லாம் அங்கே பூரா இந்த கண்டார வழியுமே பூரா எல்லா நாடும் குண்டு பாம்புகளை தயாரித்து வச்சு பூரா அழிக்கவா ஓடவான்னு இந்த கண்டார வழியுமே அரசியல்வாதி பிரதமராக இருக்கிற முட்டா குதிமை பூரா அழிக்கான். குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய விளையாட்டு. எவ்வளோ பெரிய விளையாட்டு தெரியுமா? 7 செம்பம் அவர் உட்காரல, சத்தியவாக்குனால தான் அப்படியே போச்சு, முடிஞ்சு போச்சு. கணக்கு முடிஞ்சு வச்சு உட்காந்துட்டாரு, கணக்கு போடுறாரு. கைலாசத்தில் குடும்பத்தோடு உட்காந்து போடுறாரு. இதவே நீங்கள் பார்த்து கெடுக்கலன்னா அப்போ என்னப்பா அர்த்தம்? அதுதான் மது. ஐயா கிட்ட மேலே அடிக்கும், ஏன் கணக்கு எடுக்கலை, ஏன் கேட்கல அப்படின்னு. பூமி அழிக்கும், பறவைகள் விலங்கு பூரா சாப்பிடுறது பூரா அது சாவுது, கெமிக்கல் ஆள்காலை விடுதான் அப்படின்னு அது சொல்லுது. எவ்வளோ போர் போட்டிருக்கான், ஒவ்வொருத்தன் வீடு கட்டியிருக்கான், மாளிகை கட்டியிருக்கான், 10 போர் 5 போர் போட்டிருக்கான். இதெல்லாம் பார்க்க வேண்டாமாப்பா? எல்லாமே எம்எல்ஏ இருக்கிறவன் ஒரு பக்கம் பணம் பேப்பரை வாங்கி சுருட்டி நீ எப்படினாலும் பூமியில் அழி. கடவுளுடைய பூமியை சொத்தை அழிக்க நம்ம வந்திருக்கோம். அரக்கனை நம்ம உட்காந்துருக்கோம். கைலாயத்தில் இருக்கானா ஒருத்தன் சட்டமன்றத்தில் அது அரக்கன், 7 செம்பத்து அரக்கன். புரியுதா? சிலியத்தூரில் இருந்தவன் அது ஒரு அரக்கன். அடுத்தாப்புல நெல்லை மாவட்டத்தில் ஒரு அரக்கன், கன்னியாகுமரியில் ஒரு அரக்கன். இப்படி அரக்கனாக இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் அழிக்கான். சென்னை மெட்ராஸில் சுத்தமாக அரக்கனை தான் உட்காந்துருக்கான், அம்முட்டும் அழிச்சிட்டான் விவசாயத்தை. இது எல்லாம் ஸ்டக்காகி போனால் விவசாயத்தில் என்ன அவனுக்கு சாப்பாடு உயிருக்கு வாழ்றதுக்கு என்னப்பா கொடுத்துருக்கு கடவுள்? விவசாயத்தை பூரா அழிச்சு நிற்கான். இப்போ திங்கிறதுக்கு இருக்குது, இப்போ ஓட்டிட்டு ஆட்டிட்டு நக்கிட்டு போயிடுவான். திங்க உணவு இல்லாமல் இருந்தால் அப்போ என்ன செய்வான்? இப்போ வீட்டில் சிலிண்டர் இல்லைங்க, எனக்கு பொங்கி திங்க முடியலங்க, அப்போ விளைஞ்சா தானே திங்க முடியும். பூமியில் விளைஞ்சாத்தான் திங்க. இவனுக்கு என்ன அறிவு இருக்கும் அரசியல்வாதிக்கு? கண்டாரோலையுமே எந்த சேதம் மொத்தம் முட்டா குதிமே எல்லாம் ஓட்டு போடுறது கிராம சிட்டியில் போய் இப்போ இறங்குவான். கக்கூசு இருக்கா கொண்டாங்க மோந்து குடிச்சேன்னு குடிச்சிட்டு போயிடுவான். குடிச்சு அசிங்கம் பண்ணிட்டு போயிடுவான் பூமியை. இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? எல்லாம் புரிஞ்சுக்கோங்கப்பா, கோர்ட்டிலெல்லாம் புரியணும். கண் அப்படியே கலங்குதாரு. இப்போ எல்லா நாடு எல்லா மாநிலத்தையும் சுற்றி வராரு. அழித்து தீரணும் அப்படின்ட்டார். இந்த பேவலை இந்த ஜெம்மத்தில் அழித்து தீர்த்து கண்டாரோலையுமே அடி தூக்கி போட்டு எத்தி போடணுட்டார். கெட்டடம் இன்னும் கெட்டடம் நிற்கல, கெட்டடமாக தான் போகுது. இதுக்கு யார் பாப்பா? பூமி பூரா வெயிட் ஏற்றுனா என்னத்துக்கு ஆகும்? என்னதுக்கு பாவம்? உயிர் வாழ்கிறதுக்கு 3 வேளைக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. உழைச்சி தின்னுங்கடா முட்டா கூதி மனுங்கடா. ஒரு அழிக்க வந்த அரக்க மாதிரி இருக்கான். ஒவ்வொருத்தன் அழக மூக்கை தூக்கிட்டு கொடை மூக்கு மாதிரி தூக்கிட்டு அலைதான். சட்டமன்ற தொகுதி இவன் கணக்கை நீ பார்க்க முடியா? ராஜபாளையம் கைலாசத்து பின்னாடி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் உட்காரான் இருக்காரு. உட்காரு, சீட்டு வாங்கிட்டியா, உன் கணக்கு சொத்து கணக்கு கொடுத்துருக்கியா, 234 பேர் கொடுத்துட்டியாடா அப்படின்னு கணக்கு வாங்கி வச்சுருக்காரு. இதில் தோண்டி எடுக்கல அம்புட்டு குய்மனை உள்ளே போயிடுவான். மந்திரி முதலமைச்சர் எல்லாமே
அதில் சொத்து என்ன கொடுத்துருக்கான் கணக்கு, அதுதான் பிடிக்காரு. எங்கெங்கே சொத்து கொடுக்கா, எங்கெங்கே என்ன கணக்கில் உள்ளே இறங்குதான் எலெக்ஷனில் அப்படிங்கிற கணக்கு அவர் பிடிச்சிட்டாரு. தமிழ்நாடு முழுவதும் பிடிச்சிட்டாரு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி அப்படியே எப்படி ஆட்டலாமல் ஓட்டலாமல் ஒன்றோட உட்காந்துருக்கான். அதெல்லாம் ஒன்றோட உட்காருவான். எந்த பேர்களுக்கு என்ன அறிவு இருக்கும், பெஞ்சாமினி திருட்டு போங்கடான்னு சொன்னால் அறிவிட்டத்தனமா இந்த கூத்தடிக்கையில் 2000 கொடுப்பானா, 5000 கொடுப்பானா, 10,000 கொடுப்பானு வாயை பழந்தால தான் முட்டா குய்மை அழிக்க வந்த முட்டா குய்மை அரசியல்வாதி போட்டாச்சுப்பா கணக்கு. கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணும் கணக்கு கைலாசில் போட்ட கணக்கு பதிவு பண்ணிக்கோப்பா. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு நீங்களும் பதிஞ்சு ஆகணும்ட்டார். கடவுள் இன்னைக்கு போட்டார். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கடவுள் போட்டார் கணக்கு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு கைலாசில் போட்டாச்சு. இது அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் பதிவு ஆகுது. பதிவு பண்ணு அப்படின்ட்டார். அது எந்த மூலையில் பதிவு பண்ணி இவரே உட்காந்து பதிவு பண்ணி வச்சுட்டு வந்துடுவார். கடவுள்ல பதிவு பண்ணிக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு நீதிமன்ற கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோ. செண்ட அந்த பேரில் அரசியல்வாதியாக கண்டார் வழிமான உள்ளே இறக்கி விட்டு எல்லா படையும் ஒன்று இறக்கி விட்டு அள்ளிடணும் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.